You have to make sure that நான் ஏற்கனவே அறிவித்தவர்கள் தயவு செய்து அது விளக்கேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள். எனவே அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கொடியேற்றலுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றி. கொடியேற்ற நிகழ்விலே இன்றைய முதலாவது கொடியினை நாங்கள் இந்த நிகழ்வினுடைய மரபுக்கு ஏற்ற வகையிலே ஜிப்ஜி மேயர் திருமதி குமார் சகாதேனா அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார்கள். பிரித்தானிய கொடி முதலில் ஏற, அதைத் தொடர்ந்து வவுனியா மாவட்டத்தினுடைய கொடி இங்கே ஏற்றப்பட காத்திருக்கின்றது. திரு இந்திரன் அவர்கள் அந்த கொடி ஏற்றி வைக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வவுனியா சங்கமத்தினுடைய கொடியேற்றல் நிகழ்வும் இங்கே இடம்பெற இருக்கிறது. திரு மதிசூதனன் அவர்கள் அந்த கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் அந்த நாட்டினுடைய ஆட்சிக்கு பொருத்தமாகவும் அந்த நாட்டினுடைய கொடியை ஏற்றுவது என்பது மரபு. அந்த வகையிலே பிரித்தானிய கொடி இந்த நிகழ்வில் முதலாவதாக ஏற்றப்பட, தொடர்ச்சியாக வவுனியா மாவட்டத்தினுடைய கொடி இப்போது ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. வவுனியா மாவட்டத்தினுடைய கொடியை இந்திரன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார். கோவலன் இந்த மண்ணிலே அல்லது இந்த மாவட்டத்திலே, குறிப்பாக இலங்கை திருநாட்டில் பிறந்த எந்த தமிழர்களும் வாழ்ந்திருக்காமல் கூறியிருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அரிதானது. அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த வவுனியா மாவட்டத்தினுடைய கொடி பிரித்தானிய மண்ணிலே இப்போது உங்களுடைய கரவொலிக்கு மத்தியிலே ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக வவுனியா சங்கமத்தினுடைய கொடியை திரு மதிசூதனன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார். பொதுவாக இந்த பிரித்தானிய மண்ணிலே பல பகுதி விளையாட்டு நிகழ்வுகள், இதர நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற வேளைகளில் எல்லாம் வவுனியா மாவட்டத்திற்காக இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறாதா என்கின்ற அங்கலாய்ப்பு வவுனியா மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பேருக்குமே இருந்திருக்கும். அதனுடைய வெற்றிகரமான 2வது ஆண்டிலே வவுனியா சங்கமம் கொடி இப்போது பட்டொடி வீசி ஏற்றப்பட்டிருக்கின்றது. பிரித்தானிய கொடி வவுனியா மாவட்ட கொடியை தொடர்ந்து வவுனியா சங்கமம் 2025 வவுனியா சங்கமத்தினுடைய கொடியில் ஏற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் பாடசாலைகளுடைய கொடிகளுக்கு நாங்கள் நகர்ந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது புளியங்குளம் பாடசாலையின் கொடி ஏற்றி வைக்கப்படுகின்றது. புளியங்குளம் பாடசாலையின் கொடி சேனா அவர்கள் புளியங்குளம் பாடசாலை கொடியினை விஜய் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அதே போல காவல்குளம் யூனிட் ஒதுக்கால கொடியினை அவர்கள் ஏற்றி வைக்கவிருக்கின்றார். கோமர்சன் குளம் பாடசாலையின் கொடியினை குணார்த்தன் அவர்கள் ஏற்றி வைக்கவிருக்கின்றார். அதே போல திரு ரத்னேஸ்வரன் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார். வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் கொடியினை முகமது நாஃபித் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். கல்மடு பாடசாலையின் கொடியினை தர்ஷி அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்.
காவற்குளம் பாடசாலையின் கொடியினை இலங்கை மன்னன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். பூந்தோட்டம் பாடசாலையின் கொடியினை குலரட்னம் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். சின்னப்பூவரசன் குளம் பாடசாலையின் கொடியினை திரு அழகேந்திரன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கனகராயன்குளம் பாடசாலையினுடைய கொடியை திரு புதியவன் ராசையா அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். How was your I liked it. I think they just made it sound people chat. Is this the problem? வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தினுடைய கொடியை திரு யோகா நேசராஜன் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தினுடைய கொடியை திரு யோகா நேசராஜா அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். மைக் ரெண்டையுமே ஆஃப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். அதே போல வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் கொடியினை ஜோய்சி அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். தொடர்ந்து சேவமாடு பாடசாலையின் கொடியினை சிவகுமாரன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். ஓமந்தை பாடசாலையின் கொடியினை சுகுமார் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். விபுலானந்தா கல்லூரியினுடைய கொடியை திரு கோகுல ரூபன் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். பத்மநாதன் சதீஸ்வரன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். புதுக்குளம் மகாவித்தியாலயத்தின் கொடியினை சைவ பிரகாசா மகளிர் வித்தியாலயத்தினுடைய கொடியை திரு தேவராஜா அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். வவுனியா சைவ பிரகாச மகளிர் வித்தியாலயத்தினுடைய கொடியினை நாதன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தாரணி பரமேஸ்வரன் அவர்கள் நெல்லுக்குளம் பாடசாலையின் கொடியினை ஏற்றி வைக்கின்றார். ரமணன் அவர்கள் ஒலுமடு மகாவித்தியாலயத்தினுடைய கொடியினை ஏற்றி தொடர்ச்சியாக சிசிடிஎம்எஸ் பாடசாலையின் கொடியினை அனுஷியா அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். தொடர்ச்சியாக சின்னடம்பன் பாடசாலையின் கொடியினை திரு கருணாகரன் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அடுத்ததாக திரு மோகன்ராஜ் அவர்கள் தரணிக்குளம் பாடசாலையினுடைய கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். கோவில் புளியங்குளம் பாடசாலையின் கொடியினை திரு சிவா அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். அடுத்து திரு குலசிங்கம் அவர்கள் நெடுங்கேணி மகாவித்தியாலயத்தினுடைய கொடியினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக செட்டிகுளம் பாடசாலையின் கொடியினை சாந்தினி அவர்கள் ஏற்றி வைக்கின்றார். வவுனியா மாவட்டத்தின் பெருமிகு பாடசாலைகளினுடைய கொடிகளை அதனுடைய பெருந்தகைகள் ஏற்றி வைத்திருக்க பிரித்தானிய கொடியோடு வவுனியா மாவட்ட கொடி வவுனியா சங்கமத்தினுடைய கொடியும் பட்டொளி வீசி இங்கே பறந்து கொண்டிருக்கின்ற இனிதான 2025 தருணத்திலே இந்த பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நமது மண்ணில் நிகழ்ந்த அசம்பாவிதங்கள் போர் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அத்துணை பேரையும் நினைவு கூறுவதோடு பாடசாலைகளில் ஏற்பட்ட விபத்துக்கள் மூலமாக இழந்த உயிர்களையும் உறவுகளையும் அனைவரும் அமைதியாக இருந்து ஆகவணக்கம் செலுத்துவோம். The sound's not on it.
நிறைவு செய்வோம். தொடர்ச்சியாக தமிழ் பாடல்கள் அதே போன்று மும்மதங்களும் ஒன்றாக இருக்கின்ற வவுனியா மாவட்டத்தின் மும்மத பாடல்களும் ஒலிக்கவிருக்கின்றது. நன்றி கொடியேற்றி வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்குமே நன்றி. நீங்க இனி உங்களுடைய விளையாட்டுகளுக்கு செல்லலாம். மறுபுறத்திலே இந்த பிரார்த்தனைகள் இங்கே இடம்பெற்றதன் பின்னர் மைதானத்திலே போட்டி நிகழ்வுகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. எனவே அந்த போட்டி நிகழ்வுகளிலே ஒரு அணிகளை பெயர்களை பதிவு செய்தவர்கள் அதற்கும் தயாராக கேட்டுக் கொள்கிறோம். முதலாவதாக தமிழ் மொழி வாழ்த்து பாடலை பாடுவதற்காக இப்பொழுது மேடையிலே தமிழ் மொழி வாழ்த்து அதே போல மதங்களின் பாடல்களை